பசுபதி பாண்டியன் ஆதரவாளரான தீபக் ராஜா வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் 4 பேர் கைதாகியுள்ளனர். முத்து சரவணன், ஐயப்பன், தம்பன், ஐயப்பன் ஆகிய 4 பேரை பாளையங்கோட்டை போலீஸ் கைது செய்தது. சென்னை ஆரைபுரத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டினப்பாக்கம் போலீசார் சோதனை செய்தனர். நாட்டில் இதுவரை 5 கட்ட தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்த நிலையில் 6ஆம் கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஓட்டுப்பதிவு நடக்கும் 57 தொகுதிகளில் ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூன் 4 ஓட்டு எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஏசி கோச்சில் கூரை சேதமடைந்து மழைநீர் உள்ளே புகுந்தது. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை ரேமல் புயல் உருவாகிறது. இந்த புயல் மேற்கு வங்கம் நோக்கி செல்லும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் தொடரும் மழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. இதனால் தாமிரபரணி ஆற்றிற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழித்துறை சப்பாத்து பாலம் மூழ்கி செல்வதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. தொடர் மழையால் திற்பரப்பு அருவியில் 6வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் அருகே செல்லாத அளவில் பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. 1 வார கால தடைக்கு பிறகு குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி அளித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழைய குற்றால அருவி பகுதியில் பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு பூங்காவில் விளையாடிய 2 குழந்தைகள் மீது சேதமடைந்த மின் உயர்கள் உரசியது. மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே இருந்தனர். 4 மாதங்களுக்கு முன் ஒயர்கள் சேதமடைந்தது எனவும் அதை பற்றி அடுக்குமாடி குடியிருப்பு தலைவர் கண்டுகொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். சரவணம்பட்டி போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி மாவட்டங்களில் முதல் கட்டமாகவும், பெரம்பலூர், அரக்கோணம், ராணிப்பேட்டையில் 2ஆம் கட்டமாகவும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. நாளை மறுநாள் முகூர்த்த தினம் என்பதால் சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளியூர் செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே சென்னை கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு 1460 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. www.tnstc.in என்ற வெப்சைட்டிலும் புக் செய்யலாம். கம்போடியாவில் சீனா சைபர் குற்றவாளிகளிடம் சிக்கிய 60 இந்தியர்கள் தூதரகத்தின் முயற்சியால் தாயகம் திரும்பினர். லோக்சபா தேர்தல் முடிவு வந்ததும் திமுகவில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் நடக்க உள்ளது. மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களை மாற்றி உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரளாவில் சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட தமிழகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தடுப்பணை பணியை நிறுத்த மாட்டோம் என கேரளா அறிவித்துள்ளது. பந்த் நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு மலைப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 லிட்டர் கள்ளச்சாராயம் ஊரலை குடியாத்தம் மதுவிலக்கு போலீசார் கீழே கொட்டி அழித்தனர். பெண் உட்பட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் கெமிக்கல் குடோனில் ஏற்பட்ட தீயால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரும் புகை பரவியது. தீயணைப்புத் துறையினர் 5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அரிசி கடத்தலில் ஈடுபடும் ரேஷன் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய தமிழக அரசு முடிவு எடுத்துள்ளது. இது தொடர்பான கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பாப்பான்குளம் சிவன் கோவில் அருகே பெண்ணிடம் தங்க சங்கிலி பறித்த குற்றவாளிகளை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். அதைத் தொடர்ந்து வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10 சவரன் தங்க நகைகளும் 1,40,000 ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர பகுதியில் சுகாதார அலுவலர்கள் திடீரென ஆய்வில் ஈடுபட்டனர். ஜெகதீசன் என்பவரது கடையில் தடை செய்யப்பட்ட 100 கிலோ பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். அதைத் தொடர்ந்து புது பஸ் ஸ்டாண்டு பகுதியில் 11 மளிகை கடைகளுக்கு 2,900 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் பிரசாதங்கள் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தனர். சேலம் மாவட்டம் தியாகனூர் கிராமத்தில் புத்த பூர்ணிமாவையொட்டி 2 புத்தர் சிலைகளுக்கு சேலம் மாவட்ட சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலக்குழுவினர் மாலை அணிவித்து தியானம் செய்து வழிபட்டனர். மதுரையில் கூடலழகர் கோயிலில் வைகாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர்.